வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்னப்பா உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். அப்புறம் ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? உங்களுடைய கூட எதுவும் சண்டையா? ஆஹா, இல்லம்மா. என்னப்பா ஆச்சு? என்ன பிரச்சனைனாலும் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா கேக்குறேன்ல, சொல்லுப்பா. பூங்குடி புடவை எரிஞ்சு போச்சு இல்லம்மா, வேற புடவை வாங்க கடைக்கு போயிருந்தோம். அவங்க ஒரு அட்டையை கொடுத்து என்னை விவரம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, படிக்க தெரியாதா எழுத தெரியாதான்னு எல்லாரும் முன்னாடியும் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்கம்மா. அசிங்கமா போச்சுமா. என்னப்பா அதுக்காகவா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என்னப்பா நீ நீ யாரு? ஒரு காலத்துல உங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஜமீன்தாரா இருந்தவங்க. இன்னைக்கு நீயும் தோட்டம் துறவோட ராஜா மாதிரி முதலாளியா வாழ்ந்துட்டு இருக்கப்பா. எவனா ரோட்ல போறவன் சொன்னான்னு அதுக்காக நீ இப்படி உடைஞ்சு போயிடுவியா என்ன? 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளிப்பா நீ. நீ எதுக்குப்பா வருத்த பண்ணும்? ஏய் மகேஷ், இப்படியே சொல்லி சொல்லிதான் அவனை உருப்பட விடாம பண்ணிட்ட. நீ நினைச்சத சாதிச்சுட்ட, அவனை படிக்க விடாம பண்ணிட்ட. இப்பவாவது அவனுக்கு புத்தி வந்து படிக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறான். அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. சரவணா, உங்க அப்பா என்னப்பா இப்படி சொல்றாரு? நானப்பா உன்னை படிக்க விடாம பண்ணு. இன்னும் எத்தனை நாளைக்குப்பா இந்த பழைய என் மேலேயே போட போறாரு? அம்மா, அவரு பேசுறது என்ன புதுசா? நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. இல்லப்பா, உங்க அப்பாவே இப்படி பேசுறாருன்னா பாக்குறவங்க என்னென்னலாம் சொல்லுவாங்க. மத்தவங்களை பத்தி நமக்கு என்னமா கவலை? அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, நீங்க தானம்மா சொன்னீங்க. அம்மா, நான் அப்படி பேசினாதான் நீங்க வருத்தப்படணும். நான் என்னைக்குமே அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேம்மா. அழாதீங்க. என்னம்மா அப்பா, சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏமா இப்படி புள்ளைய வெளில கூட்டு போய் அசிங்கப்படுத்தி கூட்டு வருவ? அவங்களெல்லாம் நீ சும்மாவா விட்ட? இல்லத்த, நான் உங்க கூட சண்டை போட்டேன். என் புள்ளைய எல்லாரும் மடையும் வச்சு அசிங்கப்படுத்துறாங்கன்னா நானா இருந்தா சும்மா விட்டு வந்திருப்பேனா? பல்லாறு நான் அங்கேயே ஒரு அறை விட்டுருப்பேன். அம்மா. ஏய் மகேஷ், இவன் படிக்காததை நியாயப்படுத்தி தான் இப்பவும் பேசுறியே தவிர, இவன் 1-2 எழுத்தாவது கத்துக்கணும், இவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? இங்க பாருங்க, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்பவும் சொல்றேன், என் பிள்ளை எதுக்குங்க படிக்கணும்? அவனுக்கு என்ன குறை? இதுக்கப்புறம் அவனை பால்வாடியில சேர்த்து படிக்க வைக்க முடியுமா? அர்த்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. படிச்சவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அதை விட அதிகமாவே நான் அவனுக்கு கத்து கொடுத்திருக்கேன். என் பிள்ளைக்கு என்னங்க தெரியாது? எழுத படிக்க தெரியாது, அவ்வளவுதானே. அதனால அவன் குறைஞ்சு போயிட்டானா? இது வரைக்கும் அவன் தானேங்க எல்லாத்தையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்திருக்குமா இது வரைக்கும்? படிச்சவனை விட என் மகன் 100 மடங்கு அதி புத்திசாலிங்க. அறிவை படிச்சுதான் வரணுங்கிறது இல்ல, அவன் இயல்பாவே அறிவாளிங்க. சரவணா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, அம்மா இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். இல்லம்மா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. அப்புறம் என்ன? உங்கடி சரவணன் உள்ள கூட்டுப்போமா. சரவணா, நீ வா.